ஹலோ கைஸ், இன்றைக்கி 30 டேஸ் சேலஞ்சில் டே 4. எப்போவுமே நாற்று நடும்போது விளைச்சல் நல்லா வரணும்னு வேண்டிக்கிட்டு நாற்று நடுவோம். மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் நாற்று நடுறது பெஸ்ட்டு. ஏன்னா நைட் டைம் கிளைமேட் கூலிங்காக இருக்கும், செடி வாடாது. 1/2 ஏக்கர் நிலத்துக்கு 2100 நாற்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நாற்று நடுறதுக்கு முன்னாடி சொட்டு நீர் பைப்பில் மார்னிங் இருந்தே தண்ணி விடணும். அப்போ தான் பூமி நல்லா ஊறும். ஊறினதும் ஈவினிங் டைமில் எல்லா நாற்றையும் எடுத்து நட்டுட்டோம். நாங்கள்லாம் வேலை செஞ்சிட்ருக்கப்பவே எங்கள் அப்பா என்னோடய மினி வெர்ஷனை கொஞ்சிட்டே நாற்று நட்டார். இது வரைக்கும் நாற்று நடுற வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு டிராக்டர் வச்சு உழவு ஓட்டிட்டோம். அதுக்கப்புறம் ரொட்டேட்டர் வச்சு ஒரே ஈவனாக பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சொட்டு நீர் பைப் இழுத்தோம். சொட்டு நீர் பைப் இழுத்துட்டு தண்ணி விடணும். எப்போ இருந்து தண்ணி விடணுன்னா, என்றைக்கு நாற்று நடுறோமோ அன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், நாற்று நடுற வரைக்கும் நல்லா தண்ணி விட்டுறணும். நல்லா பூமி ஊறினதும் செடி எடுத்துகிட்டு உடனே நட்டுறணும். என்னதான் விவசாயம் பண்ண தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு சின்ன டவுட்டாக இருந்தால் கூட நான் என் அப்பாவை தான் கேட்பேன். என் அப்பா தான் சொல்லி தருவார். நாளைக்கு நம்ம நிலத்தில் என்ன பண்ணுறோன்னு பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.